பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பாவம் செய்வது நீங்கள் இருந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் தயார். அப்போ தான் அந்த முஆலஜத்துல் கல்புன்றது ஒரு காலகட்டத்தில் சலஃபுகள் அடைந்த போராட்டத்தை விட பல கோடி மடங்கான போராட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவங்களுக்கான எல்லா விதமான சின்னதில் இருந்து பெரியதிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களோட தயாராக இருக்குன்னு சொன்னால், நீங்கள் யாருமே வேண்டாம். ஒரு காலத்தில் உஸ்லா, ஒரு நல்ல ஒரு மூமினுக்கு, படித்தவருக்கும் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் உஸ்லா தனிமை சிறந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதாவது தனிமைன்னு போயிட்டாலும், தனி இருக்கிறது தான், தனிமைன்னு போயிட்டாலும் முழு உலகமும் கையில் இருக்குது. முழு உலகமும் என்ன செய்கிறது, கையில் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து அத்தனை பாவங்களை செய்வதற்குமான எல்லா விதமான நிலைகளும் அங்கே தயாராகணும். இசை கேட்கலாம், ஆபாசம் பார்க்கலாம், மற்றவர்களை பற்றிய புறம் கோல் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை உள்ளங்களிலே என்ன செய்யலாம், அப்பொழுதே என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். நம்ம இன்னொருவரை பற்றி, அதாவது அவர் கருவறுக்க, அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையிலிருந்து அவரை இல்லாமலாக்க அத்தனை விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். நல்லவர்களை பற்றிய புறம் என்ன செய்யலாம், நம்ம எல்லா விதமான நிலையும் தயார்.